பாலையினுடைய திரியாட்சரி மந்திரம் ஐம் க்ளீம் சௌகு. இதுல வரக்கூடிய இந்த ஐம் அப்படின்றது வாக்பவ பீஜம், க்ளீம் அப்படின்றது மாயா பீஜம், சௌஹு அப்படின்றது சௌக்கிய பீஜம். இந்த ஐம் அப்படின்றது எதை குறிக்குது? வாக்பவ பீஜமா சரஸ்வதியை குறிக்குது. க்ளீம்ன்ற மாயா பீஜம் மகாகாலியை குறிக்குது. சௌஹுன்ற சௌக்கிய பீஜம் லக்ஷ்மியை குறிக்குது. இந்த பாலை ஒருத்திய நமஸ்காரம் பண்ணி, இந்த பாலை ஒருத்திய பூஜை பண்ணி உபாசனை பண்ணாலே தனத்தை கொடுக்குற மகாலட்சுமியும், கல்வியை கொடுக்குற மகா சரஸ்வதியும், வீரத்தை கொடுக்குற மகாகாலியான பவானியும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றா. அதனாலதான் இந்த பாலையை எல்லாருமே பூஜை பண்ணியிருக்கா. சித்த புருஷர்கள்ல இருந்து எல்லாருமே, அதான் சொல்லுவா, சித்தர்கள் போற்றிடும் வாழை பெண்ணாம் அப்படின்னுவா. சித்தர்கள் எல்லாருமே நமஸ்காரம் பண்ண இந்த பாலா திரிபுர சுந்தரிய குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்ற மாதிரி இவ குழந்தையாவும் இருக்கிற தெய்வம், குழந்தை தெய்வம். அதனால இவளை என்ன பண்ணணுமா, கொஞ்சணும். பூஜை பண்றதை காட்டிலும் அவனை அப்படியே கொண்டாடணும். நல்லா கொஞ்சணும். சமத்து, செல்லக்குட்டி, வைரக்கட்டி அப்படின்னு சொல்லி நல்லா கொஞ்சணும். இந்த பாலையை நம்ம கொஞ்ச யாரிடமும் நம்மை கெஞ்சாமல் வாழ வைப்பாள் இந்த பாலா திரிபுர சுந்தரி.